அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழகம் அதிலிருந்து இன்றைக்கு நான் அண்ணா தொடங்கிய திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணைத்துக் கொள்வது என்ற நிலையை உருவாக்கிய நம்முடைய கழகத்துடைய தலைவர் அவர்களுக்கு என்னாலும் நான் நன்றி கடன் பட்டிருக்கிறேன் என்பதை இந்த நல்ல நேரத்தை தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். தேர்தல் தேதி அறிவிச்சாச்சு. நீங்கள்லாம் இங்கு நாங்குநேரி சட்டமன்ற தொகுதியினுடைய பொறுப்பாளராக கழகத்தினுடைய நிர்வாகிகளாக திறமையுடன் கடமையுணர்ச்சியோடு பணியாற்றி கொண்டிருக்கின்ற நிலையை நீங்கள் உருவாக்கி இந்த கூட்டத்தில் மிகவும் மகிழ்ச்சியோடு கலந்து கொண்டிருக்கின்ற ஒரு நிலையை நான் பார்க்கின்ற பொழுது நான் நன்றாக அறிவேன். தேர்தல் கள பணிகளை நீங்கள் 2 ஆண்டுகளுக்கு முன்பாக தொடங்கிவிட்டீர்கள். அந்த பணியை தலைமைக்கு கட்டளை ஏற்று மிக சிறப்பாகவும் பணியாற்றி வருகிறீர்கள் என்பதை நான் நன்றாக அறிவேன். நாளை தேர்தல் வைத்தாலும் நடந்தாலும் நம்முடைய வெற்றி சின்னமாக உதயசூரியன் சின்னத்தில் மகத்தான வெற்றி அடைய செய்யக்கூடிய ஆற்றலும் அறிவுரைகள் பெற்று ஒரு நல்ல பயிற்சியை நிறைவு செய்திருக்கின்ற மனமகிழ்ச்சியோடு நீங்கள் வீச்சிருக்கிறீர்கள் என்பதை நான் நன்றாக அறிகிறேன். கடந்த 5 ஆண்டு காலம் மாண்புமிகு முதலமைச்சர் என்ற பொறுப்பில் அவர்கள் பொறுப்பேற்று நல்ல பல திட்டங்களை நாட்டு மக்களுக்கு எது தேவையோ நாட்டினுடைய வளர்ச்சிக்கு எந்த திட்டம் இருந்தால் நாட்டுடைய பொருளாதாரங்களை உயர்வடையும் என்ற நிலையில் சிறப்பாக பணியாற்றினார் என்பதை நீங்கள் நன்றாக அறிவீர்கள். ஒரு மனிதனுக்கு உள்ளமும் மூன்று உரை இருக்க இருப்பிடம் இதை நிறைவாக ஆளுகின்ற முதலமைச்சர் அவர்கள் நிறைவாக ஆற்றுகின்ற மாதிரிதான் நம்முடைய மாநில முதலமைச்சர் அவர்கள் இந்தியாவில் மற்ற மாநில முதலமைச்சரை காட்டும் சிறப்பான வகையில் மக்களுடைய திட்டங்களை அந்த திட்டம் தொலைநோக்கு திட்டங்களாகவும் அந்த திட்டம் மக்கள் நல திட்டங்களாகவும் மக்களுக்கு சென்றடைய வேண்டும் என்பதை உணர்ந்து ஒவ்வொரு திட்டங்களையும் வெள்ள திட்டங்கள் அறிவித்ததோடு சில அதிகாரிகள் பார்த்துக் கொள்வார்கள் என்பதை இந்த நிலையெல்லாம் மாற்றி அந்த திட்டம் மக்களுடைய திருக்கரங்களை திட்டத்தினுடைய பலன் மக்களுடைய திருக்கரங்கள் நேரடியாக கிடைக்கச் சென்ற ஆட்சி இன்னைக்கு நம்முடைய தளபதி அவர்களுக்கு என்பதை மற்ற மாநில முதலமைச்சர்களால் வியப்போடு பார்த்துக் கொண்டிருக்கிற ஒரு சூழலையை இன்னைக்கு உருவாக்கியிருக்கிறார். இது ஒரு மிகப்பெரிய வரலாற்று சாதனை. தமிழ்நாட்டிலிருந்து பல நிலைகளில் வரிகளாக செஸ்களாக மத்திய தோல்விக்கு நாம் வருகை செலுத்திக் கொண்டிருக்கிறோம். இன்கம் டேக்ஸ் போன்ற பல வரி செலுத்தும் நிறுவனங்களுக்கு நம்மிடத்தில் வரி மத்திய தோல்விக்கு அனுப்பி கொண்டிருக்கிறோம். இந்திய அரசியல் சட்டத்தின்படி நிதிக்குழு என்று மத்திய அரசு ஒன்றிய அரசு நிறுவியிருக்கிறது. ஒன்றிய அரசு நிறுவியுள்ள கடந்த 3 ஆண்டுகளில் நிதிக்குழு அளித்த பரிந்துரையின் அடிப்படையில் மக்கள் தொகை கணக்கில்தான் அவர்கள் அந்தந்த மாநிலத்திற்கு உரிய நிதியை ஒதுக்கிறார்கள். மத்திய அரசுடைய ஒன்றிய குழு அதனுடைய நிதிக்குழு அளித்த பரிந்துரையின்படி நமக்கு 40% நிதி பகிர்வு வந்து சேர வேண்டும். ஆனால் மத்திய அரசு 4% தான் கொடுக்கின்ற ஒரு நிலையை உருவாக்கி செயற்கையாக உருவாக்கி தமிழ்நாட்டை வஞ்சித்துக் கொண்டிருக்கிற இந்த சூழ்நிலையை உருவாக்கியிருக்கிறது. மத்திய அரசு நமக்குரிய பயிற்சிகளை உரிமையை கொடுக்காத நிலையிலும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் மாநிலத்தினுடைய சொந்த நிதியை கொண்டு எம்மக்களுக்கு மக்களுடைய திட்டங்களை நான் நிறைவேற்றி காட்டுவேன் என்ற சூழலுக்கு சபதம் எடுத்து நினைத்தவர் ஒரு சிறப்பான ஆட்சி நடத்திக் கொண்டிருக்கிறார் என்பதை நான் இங்கு பணிவோடு தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். மக்களுக்கு எது தேவை? கடந்த எடப்பாடி பழனிசாமியுடைய ஆட்சியில் அம்மா அவர்கள் அறிவித்த தாலிக்கு தங்குமன்ற திட்டத்தை 19ஆம் ஆண்டிலே நிறுத்திவிட்டார். லேப்டாப்பையும் மாணவர்களுக்கு அறிந்து கொண்டிருந்த லேப்டாப்பையும் 1919 ஆண்டிலே நிறுத்திவிட்டார். 2019 ஆக மக்கள் நலத்திட்டங்களை நிறுத்திய எடப்பாடி பழனிசாமி
இன்றைக்கு தேர்தலில் அதிமுக சார்பில் தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்கியிருக்கிறார். இப்படித்தான் 2021 பழனிசாமி தேர்தல் பிரச்சாரத்தை துவங்கிய போது நம்முடைய தளபதி அவர்களை பத்திரிகை மற்றும் தொலைக்காட்சி நண்பர்கள் சந்திக்கின்ற நேரத்தில் எடப்பாடி பழனிசாமி தேர்தல் பிரச்சாரத்தை ஆரம்பித்து விட்டாரு, நீங்கள் ஆரம்பிக்கவில்லை என்று கேட்டபோது எடப்பாடி பழனிசாமி தேர்தல் பிரச்சாரம் ஆரம்பித்து விட்டார நான் உறுதியாக வெற்றி பெறுகிறேன் என்ற நிலையை சொல்லி மாபெரும் வெற்றி பெற்று இந்த 5 ஆண்டுகள் ஒரு சிறப்பான ஆட்சி நாட்டு மக்களுக்கு கண்டு கொண்டிருக்கிறார். இந்த நிலை யார் ஆட்சிக்கு வந்தால் சிறப்பான திட்டங்களை நாட்டு மக்களுக்கு அறிமுகப்படுத்தி செயல்படுத்துகின்ற முதலமைச்சராக கடந்த காலங்களில் பணியாற்றி இருக்கிறார்கள் என்பதை மக்கள் கூர்ந்து கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள். என்னென்ன திட்டங்கள் என்று மக்களுக்கு தேவையோ அந்த திட்டங்களை செயல்படுத்தி மக்களுடைய திருக்கரங்களை நேரடியாக கிடைக்க செய்கின்ற ஆட்சியை நம்முடைய தளபதி அவர்கள் செயல்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை நான் இங்கு பணிவோடு தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். ஒரு மனிதனுக்கு வாழ்க்கை நடைமுறையை நடத்துவதற்கு வாழ்நாளில் மகிழ்ச்சியோடு இருப்பதற்கு தன்னுடைய குடும்பத்தாருக்கும் மகிழ்ச்சியோடு இருப்பதற்கு என்ன தேவை என்பதை அறிந்து செய்தோடு மட்டுமல்லாமல் தமிழகம் அனைத்து நிலையிலும் வளர்ச்சி பெற்ற மாநிலமாக உருவாகிறது. இன்றைக்கு நம்முடைய தென் தமிழகம் தொழில் வளத்தில் மிகவும் பின்தங்கி இருக்கின்ற நிலையை கருத்திலே கொண்டுதான் நம்முடைய தளபதி அவர்கள் வெளிநாட்டிலிருந்து முதலீடு செய்கின்ற முதலீட்டாளர்களை தமிழகத்தில் வரவழைத்து இங்கு தொழில் தொடங்குவதற்கு உரிய அனைத்து வசதிகளும் அவர்களுக்கு செய்து கொடுத்து அதன் காரணமாக இன்றைக்கு மதுரை, தூத்துக்குடி, திருநெல்வேலி, ராமநாதபுரம் போன்ற நம்முடைய பின்தங்கிய மாவட்டங்கள் தொழில் வளர்ச்சியில் பின்தங்கிய மாவட்டங்களுக்கு தொழிற்சாலைகளை உருவாக்கி தருவதோடு லட்சக்கணக்கான முதலீடுகளை இன்றைக்கு ஈர்த்து பல்வேறு வகையான தொழிற்சாலைகள் உருவாக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. தமிழகத்தில் மக்களுடைய திட்டங்களை எடுத்து செல்கின்ற துறைகள் கிட்டத்தட்ட 50 துறைகளுக்கு மேலே இருக்கிறது. அந்த துறைகள் மூலமாக ஒவ்வொரு திட்டத்தையும் மக்களுடைய பொருளாதார வளர்ச்சி அதோட நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சி கொண்டு செலுத்துவதற்குரிய பணிகளை செய்து கொண்டிருக்கிறது. இப்படித்தான் மற்ற மாநிலங்களும் நடைமுறைப்படுத்துகின்ற ஒரு நிர்வாக தன்மை இருக்கிறது என்பதையும், ஆனால் 5 ஆண்டு காலம் நம்முடைய மாண்புக்கு தளபதி அவருடைய நன்னாட்சி இந்தியாவுடைய பொருளாதார வளர்ச்சி 11.08% உயர்ந்திருக்கின்ற ஒரே மாநிலம் தமிழ்நாடு என்ற நிலையை நம்முடைய தளபதி அவர்கள் வரலாற்று சாதனைகளை காட்டுகின்றார்கள். மற்ற மாநிலங்களும் அந்த மாதிரி வளர்ச்சி இல்லை. இந்த வளர்ச்சியை தன்னுடைய கடின உழைப்பால் அனைத்து நிலைகளிலும் நிகழ்வுகள் மாறாது தமிழகத்தினுடைய முதலமைச்சராக பொறுப்பேற்கிறது. நான் சொன்ன தேர்தல்கால வாக்குறுதிகளையும் நிறைவேற்றுகின்ற முதலமைச்சராக நம்முடைய முதலமைச்சராக வளம் வந்து கொண்டிருக்கிறார். இந்த நேரத்தில் தான் தேர்தலை எதிர்கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் பேரறிஞர் அண்ணா அவர்கள், முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள், புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள், புரட்சித் தலைவர் மாண்பு அம்மாவை இன்னைக்கு நம்முடைய தளபதி அவர்கள், இவர்கள் தான் மக்களை சந்தித்து மக்களிடம் வாக்குகள் பெற்று ஓட்டு பெற்று முதலமைச்சராக அமர்ந்திருக்கிற தகுதியை மக்கள் அவர்களுக்கு அளித்திருக்கிறார்கள். மற்ற மக்கள் முதலமைச்சர்கள் தான் மக்கள் வாக்குகள் பெற்று முதலமைச்சரானவர்கள். அந்த நிலை நம்முடைய தளபதி அவர்கள் 5 ஆண்டு காலம் ஒரு சிறப்பான ஆட்சியை இருக்கின்ற பொழுது மீண்டும் இன்றைக்கு மக்கள் தமிழகத்தில் மக்கள் அனைவரும் ஒரு சேர கருத்து கொண்டிருக்கிறார்கள். என்ன கருத்து கொண்டிருக்கிறார்கள் சொன்னால், இவ்வளவு நன்மைகளை செய்கின்ற நம்முடைய முதல்வர் மீண்டும் 2ஆம் முறையாக முதலமைச்சராக தமிழகத்திற்கு வர வேண்டும் என்ற நல்லெண்ணத்தில் அனைத்து மக்களும் முடிவெடுத்து வைத்திருக்கிறார் என்பதை மீண்டும் நம்முடைய தளபதி அவர்கள் தான் 2ஆம் முறையாக ஆண்ட முதல்வர் 5 ஆண்டு காலம் ஆட்சியின் முதல்வர் மீண்டும் ஆட்சியின் பொறுப்பிற்கு வர வேண்டும் என்றுதான் தமிழக அனைத்து நிலைகளில் முடிவெடுத்து வைத்திருக்கிறார் என்பதையும், நடைபெற இருக்கின்ற சட்டமன்ற தேர்தல், அந்த சட்டமன்ற தேர்தலில்
எந்தவித பாகுபாடும் இல்லாமல் அனைத்து திட்டங்களும் அனைத்து மக்களுடைய திருத்தலைகளும் கிடைக்க செய்த ஆட்சியை திறம்பட செய்து கொண்டிருக்கின்ற நம்முடைய தளபதி அவர்களுக்கு மீண்டும் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக வருவதால் என்ற நிலையை உருவாக்கியிருக்கின்ற மக்கள் மக்களுடைய எழுச்சி தீர்ப்பு வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் எதிர்கொள்கின்ற வகையில் நாம் அனைவரும் களப்பணி ஆட்சி மீண்டும் தளபதி அவர்கள் முதலமைச்சராக ஒரே நோக்கமாக இருக்க வேண்டும் என்ற மக்கள் பணிவோடு கேட்டுக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறது. பல பேர் பல அரசியல் கட்சிகள் சில விமர்சனங்களை செய்து கொண்டிருக்கிறார். உதயகுமார் என்ற ஒரு பேர் வெளியிட்டார். இந்த கட்சி அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழகத்தில் எப்படியெல்லாம் படுபாதாளத்தில் கொண்டு செலுத்திய அந்த காரியத்தை பாவத்தை செய்தவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் உதயகுமார் அவர்கள் தான் என்பதை நான் வழிமுறை கடமைப்பட்டிருக்கிறேன். ஊர்ந்து 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 போய் முதலமைச்சராக இருக்கின்ற பழனிசாமி அந்த பதவியை தந்த சின்னம்மாவுக்கு ஒரு மாபெரும் துரோகத்தை செய்தவர் தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்லதை செய்ய முடிகிறாரா? கிடையாது. அதை எண்ணித்தான் இவர் கழகத்தினுடைய அதிமுக கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் பொறுப்பேற்ற நாட்டிலிருந்து 11 தேர்தலை சந்திச்சிருக்கிறார். நாடாளுமன்ற தேர்தல், சட்டமன்ற தேர்தல், ஊரக உள்ளாட்சி தேர்தல், இடைத்தேர்தல், இப்படி 11 சட்டமன்ற தேர்தலை சந்தித்த பழனிசாமி ஒரு தேர்தலுடைய வெற்றி பெறவில்லை. பழனிசாமியை மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. இந்த நிலைதான் இன்றைக்கு தமிழகத்தில் ஏற்பட்டது. இந்த நாடாளுமன்ற தேர்தல் நடைபெற்றது. இந்த நாடாளுமன்ற தேர்தலில் நான் நாடாளுமன்ற வேட்பாளராக ராமநாதபுரம் உதயகுமார் 6 பன்னீர்செல்வத்தை கொண்டு வந்தார். அங்கே வேட்பாளர் அதுவும் ஓரூர் பன்னீர்செல்வத்தை 6 பேர் கொண்டு வந்தார். என்ன ஆச்சு? கொண்டு வந்த 6 உறுப்பினர்களும் டெபாசிட் இருந்ததோடு மட்டுமல்லாமல் அதிமுக இந்த வேட்பாளரும் தன்னுடைய டெபாசிட் தொகை இழந்தார். இதுதான் மக்கள் அளித்த தீர்ப்பு. தொடர்ந்து அதிமுக பொறுப்பில் இருக்கின்ற மக்கள் நம்பவில்லை. துரோகத்தையே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவரோடு இருக்கின்ற நிர்வாகிகள் அனைவரும் அதை துரோகத்தை மட்டுமே கையில் எடுத்துக் கொண்டு அரசியல் செய்தால் மக்கள் எப்படி நம்புவார்கள்? பழனிசாமி அவர்கள் நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்தார்கள். அந்த நம்பிக்கையில்லா தீர்மானத்தை நான் ஆதரித்து பழனிசாமிக்கு ஆதரவு தெரிவிக்கவில்லை என்றால் அன்றைக்கு அந்த ஆட்சி போயிருக்கும். அன்றைக்கு ஆட்சி காப்பாற்றுவதற்கு 4 வருஷம் முதலமைச்சராக இருப்பதற்கு நான் அவர்களுக்கு ஆதரவு வாழ்க்கையிலே நான் அரசியல் ரீதியாக மிகப்பெரிய தவறு. பழனிசாமி அந்த நம்பிக்கை ஊட்டத்தில் ஆதரித்த தவறுதான் இன்றைக்கு மிகப்பெரிய தீர்க்காக ஒரு தீய சக்தியாக பழனிசாமி அரசியல் இருக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது. ஆக நன்றி செய்வதற்கு தன்னை அரசியலை முன்னிலைப்படுத்தியவர்களுக்கு ஆபத்து காலங்களில் காப்பாற்றியவர்களுக்கு நன்றி செலுத்த முடியாத பழனிசாமி இந்த தேர்தலோடு மக்கள் எந்த காலத்திலும் கலந்து கொள்ள மாட்டார்கள் என்பதை இன்னைக்கு நம்முடைய தளபதி அவர்கள் ஒரு சிறப்பான ஆட்சி தந்து கொண்டிருக்கிற நிலையில் ஒவ்வொரு நிலையும் கழகத்தினுடைய தொண்டர்களை அரவணைப்போடு ஒரு பக்கம் கட்சி ஒரு பக்கம் ஆட்சி இவை இரண்டையும் திறமுடத்து நடத்துகின்ற தலைவராக முதலமைச்சராக தமிழ்நாட்டினுடைய தேர்தலில் அண்ணா அவர்கள் வகுத்து தந்த மாநில சுயாட்சி, சமூக நீதி, வாழ்கின்ற மக்கள் அனைவரும் ஒருதாய் மக்களாக பாதித்து அவர் அரசை நடத்துகின்ற விதம் இவையெல்லாம் எதிர்கின்ற பொழுது மீண்டும் தளபதி அவர்கள் தமிழகத்துடைய முதலமைச்சராக வேண்டும் என்று மக்கள் முடிவெடுத்திருந்தார்கள் என்ற நல்ல செய்தியை நான் இங்கே தெரிவித்துக்
ஒரு கூட்டணி அமைந்தால் அந்த கூட்டணி அரவணைப்போடு இருந்து சென்ற தலைமை பண்பு, இயக்கத்தின் பால் கொண்ட பயிற்சி, நடந்து வந்த பானை, இதெல்லாம் ஒருங்கே அமைந்திருக்கின்ற ஒரே தலைவர் நம்முடைய தலைவர் தான் என்பதை நான் இந்த கூட்டத்தின் மூலமாக தெரிவித்துக் கொள்ள பயன்படுத்தி அவர்கள் அமைத்த இந்த கூட்டணி 2 நாடாளுமன்ற தேர்தலை சந்தித்திருக்கு, வெற்றி பெற்றிருக்கிறது. ஏற்கனவே சட்டமன்ற தேர்தலை சந்தித்து வெற்றி பெற்றிருக்கிறது. வர இருக்கின்ற சட்டமன்ற தேர்தலிலும் உறுதியாக மகத்தான வெற்றி பெற்று தளபதி எண்ணிய மாநில சுயாட்சி பெற்றுத் தருவார் என்பதையும், எத்தனை அச்சுறுத்தல்கள் மத்திய அரசிலிருந்து வந்தாலும் தமிழ்நாடு என்றைக்கும் அடிபடியாது என்ற வயராக்கிய உணர்வோடு செயல்பட்டுக் கொண்டிருக்கிற நம்முடைய தளபதி அவர்கள் மீண்டும் முதலமைச்சராளருக்கு நம்முடைய பங்கினை கடமையை உணர்வுமாக அளித்து நமது சின்னம் சொல்லுங்க, நல்லா சொல்லுங்க, இன்னும் நல்லா சொல்லுங்க, நமது சின்னம் உதயசூரியன். இது பேரறிஞர் அண்ணா அவர்கள் சின்னம். இந்த உலகத்தை இயக்கிட்டு 9 கோள்கள். இந்த 9 கோள்களில் ரொம்ப பவர்ஃபுல் கோள் சூரியன். இந்த சூரியன் இந்த உலகத்தை அத்தனை கோள்களையும் அடங்கியார் என்ற தன்மை, சக்தி சூரியனுக்கு மட்டுமே இருக்கிறது என்பதை பெரியோர்களே, தாய்மார்களே, தேர்தல் காலங்களில் நீங்கள் பெற்றிருக்கின்ற பயிற்சி, அனுபவம், கடமை, திராவிட முன்னேற்ற கழகத்தின் கொள்கை கோட்பாடுகளை மனதில் தேக்கி வீரர்களை கொண்டுக் கொண்டிருக்கின்ற நீங்கள் தேர்தல் பணிகளில் இணைந்து ஒருங்கிணைத்து செயலாற்ற வேண்டும் என்ற ஒன்று நான் மற்ற பணியோடு கேட்டுக்கொண்டு நாங்கள் நடத்தி வந்த தொட்டர்களின் உரிமை மீட்பு கழகத்தை மதுரையில் இணைத்து நம்முடைய தளபதி அவர்களுக்கு முழு ஆதரவை எந்த நிபந்தனையும் இல்லாமல் நாங்கள் அளித்திருக்கிறோம். திருச்சியில் ஒரு பிரமாண்டமான மாநாடு, உலகத்திலே ஒரு மாநாடு நடைபெற்றது இல்லை என்ற நிலையை நம்முடைய திராவிட முன்னேற்ற சரித்திரத்தில் பதிவு. இவ்வளவு திறமைகளையும் சாதனைகளையும் வரலாற்றில் பதிவு கொண்ட ஒரே இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். அந்த திராவிட முன்னேற்றத்தை இன்றைக்கு மனிதனாக நடத்தி கொண்டிருக்கின்ற தளபதி அவர்கள் உறுதியாக 2026 சட்டமன்ற தேர்தலில் மாபெரும் வெற்றியற்று அவர் சொன்னார்கள், 200 இடங்களுக்கு மேற்பட்ட இடங்களை நம்முடைய கூட்டணி வெற்றி பெறும் என்று உறுதியாக கூட்டணி 200 இடங்களை வெற்றி பெற்று மீண்டும் மாண்புமிகு தளபதி அவர்கள் முதலமைச்சர் அவர்கள் நம்முடைய பணியை கடமையை ஒருங்கிணைந்து செயல்படுவோம், வெற்றி பெறுவோம் என்று வாய்ப்பு நல்ல நண்பர்கள்